வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருட்கோயிலின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள். 2024ஆம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு எவ்விதத்தில் அமையும்? எது சார்ந்த விஷயங்களில் எல்லாம் அவர்கள் சுப பலன்களை பெறுவார்கள்? எது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அவர்கள் சற்று கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி தெளிவாக காணவிருக்கின்றோம். அந்த அடிப்படையில இந்த ஆண்டு பலனை பொறுத்தவரை பெருவாரியாக நிர்ணயம் செய்யக்கூடிய கிரகங்களாக இருப்பது ஒரே ராசியில் வெகு நாட்கள் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான், குரு பகவான், ராகு மற்றும் கேது பகவான்கள். அது மட்டும் இல்லாமல் குறுகிய காலத்தில் இடப்பெயர்ச்சி அடையக்கூடிய இதர கிரகங்களும் இந்த ஆண்டு பலனை நிர்ணயம் செய்யக்கூடியதாக இருக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டை பொறுத்தவரை இந்த முக்கிய கிரகங்கள்ல எந்த விதமான இடப்பெயர்ச்சியும் இல்லை. குரு ஆனவர் 2024ஆம் ஆண்டு மே மாதம் பயிற்சி அடைந்து தற்பொழுது மேஷ ராசியில் இருக்கிறாரு. மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். அதனால இந்த ஆண்டு பலனை பொறுத்தவரை 2 பகுதியாக நம்ம பார்க்கலாம். ஒன்று குரு பயிற்சிக்கு முன், குரு பயிற்சிக்கு பின், அதாவது முற்பகுதி, ஆண்டருடைய முற்பகுதி, பிற்பகுதி. அப்ப இதை பொறுத்து பலன்கள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கக்கூடும். இந்த ஆண்டை பொறுத்தவரை இந்த 2024ஆம் ஆண்டு மிகச் சிறப்பான ஆண்டாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையுது. ஏன்னா கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கின்றன. 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு, 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான், 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு, 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது. இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தரக்கூடியதாகவே இருக்கு. புதிய தொழில் சார்ந்து துவங்க விருப்பமுடையவர்கள், துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள், அதற்கான முயற்சி எடுக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு மிகச் சிறப்பான ஆண்டு. புதிய தொழில் தொடங்குறவங்க தாராளமா தொடங்கலாம். ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க அதை விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னா இந்த ஆண்டு மிகச்சிறப்பான ஆண்டாகவே அமையும். ஏற்கனவே இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகி வருமானம் இந்த ஆண்டு சிறப்பா இருக்கும். தொழில் ரீதியா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை காணக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையுது. குறிப்பாக சொல்ல போனா மருத்துவம் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், ஆன்மீகம் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆண்டு மிகச் சிறப்பான பலன்களை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்தபடியாக இதுவரைக்கும் பணி சரியா அமையல, பல்வேறு அலைச்சல்கள், ஒரு சரியான முறையில தன்னுடைய பணியை அமைத்துக் கொள்ள முடியவில்லை அப்படின்னு போராடக்கூடியவர்களுக்கெல்லாம் இதற்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் என்பது அமைகிறது. இந்த 2024ஆம் ஆண்டை பொறுத்தவரை அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அமைஞ்சு தொழில் ரீதியா ஓரளவு செட் ஆவாங்க. நல்ல ஒரு நிலையில் பணியில் அவர்கள் இணைவார்கள். அதே போல ஏற்கனவே பணிபுரிஞ்சிட்டு இருக்கக்கூடியவர்கள் இடமாற்றம், பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு சாதகமாகவே அமையுது. அவர்களும் நல்ல பலன்களை பெறக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஆண்டை பொறுத்தவரை வெற்றி கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தையுமே சாதகமாக்கி கொடுக்கிறார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய சப்போர்ட் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கு. திருமண தடை இருந்து வந்தவர்களுக்கு மே 2024ஆம் ஆண்டுக்குள் அதற்கான ஒரு வாய்ப்பு அமையும். இந்த ஆண்டுடைய பிற்பகுதி 6ஆம் இடத்தில் குரு போகும்போது அதற்கான சாதகமான சூழல் குறைவுதான். ஆனா அதற்கு முன்னமே உங்களுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அமையும். அதே போல குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் இருந்து வந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் தீரும். மே 24க்கு முன்னரையே அதற்கான சாதகமான சூழல் உங்களுக்கு இருக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு சாதகமான சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும். புதியதாக வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு குரு பகவானவர் 6ஆம் இடத்துக்கு வந்த பிறகு, அதாவது ரிஷபத்துக்கு மாறிய பிறகு, மே 2024க்கு பிறகு அதற்கான முயற்சிகள் எல்லாமே அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடன்கள் கொஞ்சம் தீரும். இருந்தாலும் வீடு சார்ந்த விஷயங்கள்ல புதிய கடன்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனா பெருவாரியா கடன்கள் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு அமையும். புதிய வீடு கட்ட முயற்சி எடுக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகச் சிறப்பான காலமாகவே அமையும். ஏதோ ஒரு ரூபத்துல கடன் வாங்கியோ கடன் வாங்காமலோ வீடு அப்படிங்கிறது அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு.
அடுத்தபடியா அந்நிய நாடு சார்ந்த முயற்சி எடுக்கக்கூடியவர்கள், ஃபாரின் போகணும் அதற்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம், இல்ல ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம். அதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய தொழில் விரிவடையும். அதுலயும் ஒரு நல்ல பலனையே நீங்கள் பெறக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு இது அமைகிறது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானால தாயின் உடல் நலனில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால அவங்களுடைய உடல் நலனை பார்த்துக்கணும். அதே போல உங்களை பொறுத்தவரை உயர் ரத்த அழுத்தம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்களுடைய இதய பகுதிகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. வீடு ரீதியாக இருந்து வந்த சிக்கல், அதாவது என்னன்னா உங்கள் மனையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் பூதாகரமாகி தீரும். அதற்கான வாய்ப்பு உண்டு. அது கொஞ்சம் சிக்கலாகி அதுக்கப்புறம் அது உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும். மூதாதையர்களுடைய சொத்து ஏதாச்சும் வர வேண்டியது இருந்தா மே 2024க்குள் அதற்கான பிரச்சனைகள் தீரும். அடுத்தபடியா கல்வி நிலையை பொறுத்தவரை கொஞ்சம் மந்த நிலை இருக்கும் பிள்ளைகளுக்கு. அது காலப்போக்கில் மாறக்கூடியதா இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்துவார். மொழி சார்ந்த கல்வியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அது சார்ந்த படிப்பு படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் புதிய தொழில்களை விரிவாக்கம் செய்து கொடுப்பார். புதுசா உங்களுக்கு ஐடியா வரும். ஆன்மீகம் சார்ந்த தொழிலை விரிவாக்கம் செய்து கொடுப்பார். அது சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல பலனை கொடுப்பார். பல்வேறு ஆன்மீக பயணங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அது ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாகவே உங்களுக்கு இருக்கும். 6ஆம் இடத்தில் குரு பகவான் வந்த பிறகு ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். குறிப்பா தோல் சார்ந்த வியாதிகளில் கவனமா இருக்கணும். ஏன்னா 10ஆம் இடத்தில் புதன் இடத்துல கேது இருக்கிறாரு. கேதுவும் புதனும் காம்பினேஷன் ஆனாங்கனாலே உங்களுக்கு தோல் சம்பந்தமான வியாதிகளை கொடுக்கும். குறிப்பா பித்த வெடிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். ஏன்னா முட்டிக்கு கீழ்ப்பகுதியில் அவர் தோல் வியாதிகளை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல உங்களுக்கு மர்ம உறுப்பு சார்ந்த பகுதிகளில் தோல்வியாதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். பெண்களை பொறுத்தவரை நீங்க தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். குழந்தையின்மைக்காக சிகிச்சை எடுத்துட்டு வந்தவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டை பொறுத்தவரை நிச்சயமாக இறையருளால் குழந்தை வரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அவர்களுக்கு. அதனால அது சார்ந்த மருத்துவம் எடுக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம். உங்களுடைய ஜென்ம ஜாதகம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சுன்னா இந்த கோச்சார நிலை உங்களுக்கு மிகவுமே சப்போர்ட்டிவா இருக்கும். அதனால உங்க ஜென்ம ஜாதகத்தை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் குழந்தைக்கான வாய்ப்பு இருக்குன்ற பட்சத்துல இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. பொருளாதார ரீதியாகவும் சரி, ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு அமையும். இந்த ஆண்டினுடைய பிற்பகுதியில கொஞ்சம் பொருளாதார தடுமாற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கலாம். கடன்களை தீர்ப்பதற்காக உங்க கையில பணப்புழக்கம் குறையும், ஆனா கடன் தீர்ந்திருக்கும். ஸோ அதனால அந்த வகையிலுமே அது நல்ல பலன் தான் அதை சொல்லணும். எல்லா விதத்திலுமே 2024ஆம் ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. உங்களோட உடல் நலன்ல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் விநாயகரை வழிபடுறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நற்பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் சார்ந்து 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வலுப்பெறணும்னா, 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு நற்பலனை கொடுக்கணும்னா விநாயகரை வழிபடுதல் உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதனை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுடைய திசாபுத்தி சாதகமாக இருக்கின்ற பட்சத்தில் இன்னும் கூடுதல் நற்பலன்களை உங்களால் பெற முடியும். ஆகவே தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்யக்கூடிய செயல்களை மிகச் சிறப்பாக செய்வதன் மூலம் மகிழ்ச்சியுடன் வாழ்வீராக. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.